பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பீங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தின் நற்செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் நின்று பேசுகிற இடம் இயேசு பிறந்த பெத்லகேம் என்கிற அந்த ஊர். அந்த பெத்ல இப்போ ஒரு பெரிய பட்டணமா இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன ஊராக இருந்திருக்கும். அந்த ஊர்ல நின்று கொண்டுதான் உங்களோடு பேசுகிறேன். அந்த ஊர்ல வயல்வெளியில மேய்ப்பர்கள் ஆடுகளை காத்து கொண்டிருந்த சமயம் தேவதூதன் தோன்றி இயேசுவின் பிறப்பை முதலாவது அறிவித்தான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அந்த வயல்வெளியில இருக்கிற ஒரு அருமையான ஒரு பேரீச்சம் மரம், அதுக்கு முன்னால நின்று கொண்டு உங்களோடு பேசுகிற ரொம்ப செழிப்பா இருக்குது. இந்த பகுதி நல்ல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான பகுதியா இருக்கிறதை பார்க்க முடியும். என்றால் இது அப்பத்தின் வீடு. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். செழிப்பான ஒரு இடம். தாவீது பிறந்து வளர்ந்த ஊர் இதுதான். நம்ம ரூத்து நகோமி உடைய சொந்த ஊர், அதனுடைய மருமகளா ரூத்து வாழ்ந்த ஒரு இடம் இதுதான். அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களோடு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன செய்தி ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா இருக்குது. இன்னைக்கு ஒரு காரியத்துல அதிசயம் நடந்ததாங்க உண்டு அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? குடும்பத்துல, பிசினஸ்ல, வேலையில, ஊழியத்துல, பிள்ளைகள் காரியத்துல ஒண்ணு சரி, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு, ஆண்டவர் அதிசயம் செய்தாதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த செய்தி. நீங்க ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்துல இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இயேசுக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பெயர் அதிசயமானவர். இன்னைக்கு அதிசயமான இயேசுதான் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் அதிசயங்களை செய்கிறவர், என் பெயரே அதிசயமானவர், உனக்கு என்ன அதிசயம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒரு அதிசயம் நடந்தாதாங்க உண்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த அதிசயத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் எத்தனை அதிசயம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார். எத்தனை அதிசயம் பாருங்க. 5 மீனை பங்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட வைக்கிறார், பெருக பண்ணுகிற அற்புதம், அதிசயம். அவருடைய ஒவ்வொரு காரியமும் அதிசயம் தான். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு என்ன அதிசயம் வேணும்? எதுல அதிசயம் நடக்கணும் நீங்க சொல்லுங்க. அந்த அதிசயத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு செய்வார், இப்ப செய்வார். உங்க வாழ்க்கையில் சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணுமா? பிரச்சனை நீங்கணுமா? அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார், உங்களுக்கு அதிசயம் செய்ய. அப்ப எதுல அதிசயம் வேணும்? அதை கண்மனால நிறுத்துங்க, இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, நீர் அதிசயமானவர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்துல ஒரு அதிசயம் வேணும். இயேசுவின் நாமத்துல இந்த அதிசயத்தை எனக்கு செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.